சொந்தமாக ஓகே. பண்ணாலும் தயாரிச்சாலும் அடுத்தவங்க பொருளை வாங்கி பண்ணாலும் முதல்ல ரிசர்ச் பண்ணணும். இதுதான் பாயிண்ட். நீங்க சொன்ன மாதிரி எமோஷன் ஃபண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட்னு சொல்லுதீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 6 மந்த்லயே வந்து பெருசா வந்து கஸ்டமர்ஸ் வரல. ஸோ லாஸ் போகிற மாதிரி இருந்தால் நிறைய பேர் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி இல்லை நான் ஆமா. பிசினஸ் வந்து பாதியிலே கை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட். விட்டுருவாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா. ஏன் இதை வந்து அந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழு புரிதல் இல்லாமல் செய்கிறது தான். செய்வன திருந்த செயின் தமிழில் சொல்லியிருக்கேன். நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை. ஒரு விஷயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 100 கேள்வி கேட்கணும், 1000 கேள்வி கேட்கணும், உங்ககிட்டே கேட்கணும், மற்றவங்களை கேட்க வைக்கணும். முதல்ல வந்து உங்கள் இயர்ஸ், உங்கள் ஹார்ட், மைண்ட் ஓப்பனாக கிரிட்டிக்கலாக சில கேள்விகள் மக்கள் கேட்க வைக்கணும். இது ஓடுமா, இது தேருமா, இது எப்படி ஓடுன்னு நினைக்கிற, ஒரு ஒரு அப்ஜெக்டிவாக கிரிட்டிக்கலான கொஷின்ஸாக இருக்கும். நெகட்டிவாக தோணும் உங்களுக்கு, என்ன எதை பண்ணாலும் சரியில்லைன்ற. வீட்டில் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் எதை ஆரம்பித்தாலும் அது அபசகனமாக பேசுகிறீங்க, எதுவுமே அப்படி கிடையாது. எவ்வளோக்கு நெகட்டிவ் கொஷின்ஸ் நீங்கள் அப்ஜெக்டிவான கொஷின்ஸ் ரிசீவ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் பொறுமையாக உட்காந்து உங்களால் பதில் சொல்ல முடிந்தால் நீங்கள் வெற்றியின் முதல் படிக்கட்டு தாண்டிட்டீங்க.